நல்ல திட்டங்களுக்கு கருணாநிதி பெயரை வைக்காமல் கரப்பான்பூச்சி பெயரையா வைக்க முடியும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், எந்த தகுதியை வைத்து தனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருப்பதாகவும், அவர் கூறும் தகுதி தனக்கு கிடையாது என்றும், தான் யார் காலிலும் விழுந்து இந்த பொறுப்புக்கு வரவில்லை என்றும் கூறினார். மேலும் நல்ல திட்டங்களுக்கு கருணாநிதி பெயரை வைக்காமல் கரப்பான்பூச்சி பெயரையா வைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது போல 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 700க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு இப்போதே தேர்தல் பணிகளை செய்ய தொடங்குவோம் எனவும் கூறினார். கலைஞருடைய சிலையை தமிழ்நாடு முழுக்க திறக்கிறோம். பல்வேறு திட்டங்களை கலைஞர் பேரில் அறிவிக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், பன்னோக்கு மருத்துவமனை, கலைஞர் நூலகம், கலைஞர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, கலைஞர் விளையாட்டரங்கம், இப்படி எத்தனையோ திட்டங்கள் துவக்கி வைக்கிறோம்னா முழுக்க ஒவ்வொரு சட்டமன்றத்திலேயும் கலைஞருடைய சிலையை திறக்கிறோம்னா கலைஞருடைய கொள்கைகளை, கலைஞருடைய லட்சியங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்னு அர்த்தம். ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேர் வைக்கிறீங்க, வேற பேரே கிடைக்கலையான்னு. நல்ல நல்ல திட்டங்களுக்கு கலைஞர் பேரை வைக்காம கரப்பான்பூச்சி பேரை வைக்க முடியும். அவர் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறாரு, உதயநிதிக்கு எதுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்க, அவருக்கு என்ன தகுதி இருக்கு, அவருக்கு தகுதியே கிடையாதுன்னு. ஆமா, நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்கக்கூடிய தகுதி, அவர் சொல்ற தகுதி நிச்சயமா எனக்கு கிடையாது. ஏன்னா நான் கூவத்தூர்ல போய் டேபிள் சார்க்குள்ள பூந்து போய் யார் காலையே விழுந்து அந்த பொறுப்புக்கு வரல. நான் இன்னும் சொல்றேன்,